நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆயில் டேங்கர் பற்றி பார்க்க போகிறோம். ஆயில் டேங்கரில் 2 டைப் இருக்குது. க்ரூட் டேங்கர், ப்ரொடக்ட் டேங்கரு. க்ரூட் டேங்கர் வந்து பெரிய வெசலாக இருக்கும், ப்ரொடக்ட் டேங்கர் வந்து சின்ன வெசலாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது க்ரூட் டேங்கரை பற்றி பார்ப்போம். க்ரூட் டேங்கரில் என்னெல்லாம் கொண்டு போகிறாங்கன்னா க்ரூட் ஆயில், கேஸ் ஆயில், நாப்தோ ஆயில், டீசல் ஆயில், ஹெவி ஃபியூல் ஆயில், எம்ஜிஓ, பெட்ரோல் இது எல்லாமே கொண்டு போகிறாங்க. ஆயில் டேங்கரை பொறுத்தவரை கார்கோ கண்ட்ரோல் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த கார்கோ கண்ட்ரோல் ரூம் என்னெல்லாம் பண்ணுதுன்னா, கார்கோ கண்ட்ரோல் பண்ணலேருந்து ஒவ்வொரு டேங்க்லேயும் எவ்வளோ ஆயில் இருக்குது, டெம்பரேச்சர், ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லோ டெம்பரேச்சர், லோ ப்ரெஷரு, ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷருன்ட்டு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆயிரும். இன்னொன்று வந்து பலாஸ் சிஸ்டம் இருக்கும். நமக்கு பலாஸ் சிஸ்டம் வந்து சீ வாட்டர் யூஸ் பண்ணி ஷிப்பை ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து அந்த ஆயில் லெவல் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பிரிட்ஜில் நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்டு. இதில் வந்து நாம் பார்க்க வேண்டியது எப்போவுமே ஆட்டோமேஷனில் தான் ஓடிட்டுருக்கும். பஸ்ஸு, காரில் வந்து நம்ம வந்து முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி இது வந்து முன்னாடி உட்கார தேவையில்லை. எப்போவுமே ஆட்டோமேஷனில் தான் ஓடிட்டுருக்கும். நம்ம போட்டு எப்போ அரைவல் டிபார்ச்சர் ஆகுமோ அந்த டைமில் மட்டும்தான் நம்ம வந்து ஹேண்டில் ஸ்டீரிங்கில் யூஸ் பண்ணுவோம். நம்ம